ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கலில் மொத்தம் எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ இன்டெக்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லையுமே எடுப்பாங்க அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. பேராமெடிக்கலில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக தான் அதிகமாக வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் ரொம்ப அதிகமான ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்கில் போனால் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நல்ல மார்க்கும் எடுத்திருப்பாங்க. அதனால் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் ஒவ்வொரு காலேஜ்லையுமே எவ்வளோ சீட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்க்கு தமிழ்நாட்டில் 239 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அந்த காலேஜஸ் மட்டும்தான் சொல்கிறேன். 239 அஃபிலியேட்டட் காலேஜஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் ஒவ்வொரு காலேஜிலுமே அப்ராக்சிமேட்டாக 50 இன்டேக் வரையும் எடுப்பாங்க. ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 50 இன்டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 11,950 சீட்ஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். இந்த 50 அப்படிங்கிறது ஒரு சில காலேஜஸில் 80 சீட்ஸ் எடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் 100 சீட்ஸ் வரையுமே எடுப்பாங்க. பட் ஒரு நார்மலான இன்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 50 தான். எல்லா காலேஜஸ்லையுமே கண்டிப்பாக இந்த 50 இன்டேக்காவது எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 11,950 சீட்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம். பிஃபார்முக்கு 93 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே அப்ராக்சிமேட்டாக 60 சீட்ஸ் வரையும் இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காலேஜில் 60 சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 93 காலேஜோட கணக்கு பார்க்கும்போது 5,580 சீட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த 60 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒவ்வொரு காலேஜோட குவாலிட்டியை பொறுத்து, ஒவ்வொரு காலேஜோட ஸ்பேஸை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு காலேஜில் 60 வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சில காலேஜில் 100 சீட்ஸ் வரையும் இன்டேக் எடுப்பாங்க. பட் லாஸ்ட் வந்து 100 சீட்ஸ் தான், அதுக்கு மேலே இன்டேக் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்பவும் குறைவான சீட்ஸ் அப்படின்னா 60 தான். அதுக்கு கீழே வந்து எந்த காலேஜிலுமே இன்டேக் வந்து இருக்காது. ஸோ எல்லா காலேஜிலுமே பேசிக்காக பார்க்கும்போது ஒரு 60 சீட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பிக்கு தமிழ்நாட்டில் 51 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லையுமே அப்ராக்சிமேட்டாக 50 சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. இன்டேக் வந்து 50 இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 51 காலேஜுக்கு உங்களுக்கு 2,550 சீட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக பிபிடி தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு தமிழ்நாட்டில் 9 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 9 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு காலேஜிலுமே 50 இன்டேக் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 450 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் படிச்சுக்க முடியும். இந்த 450ங்கிறது அப்ராக்சிமேட்டாக தான். இந்த பிஓடிக்கு 9 காலேஜில் ஒவ்வொரு காலேஜஸில் 50 சீட்ஸ்லேருந்து 80 சீட்ஸ் எடுக்கக்கூடிய காலேஜஸும் இருக்காங்க. ஒரு சில காலேஜில் 100 சீட்ஸ் வரையுமே எடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே ஒரு அப்ராக்ஸ் லிஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நான் சொன்ன லிஸ்ட்டை விட கம்மியாக எந்த காலேஜ்லையுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த காலேஜ் நீங்கள் படித்தாலும் மினிமம் அந்த காலேஜில் ஒரு 50லேருந்து 60 சீட்ஸ் ஆகுது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. இது போக அலைடு ஹெல்த் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லா காலேஜிலுமே செல்ஃப் ஃபைனான்சிங் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்த வரையும் எந்த காலேஜிலுமே செல்ஃப் ஃபைனான்சிங் ஆல்மோஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு பிஎஸ்சி ரேடியாலஜி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு சில காலேஜஸில் மட்டும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போது செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது எம்கியூக்கும் தனியாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. உதாரணமாக எம்கியூக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு வந்து ஒரு 90,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு 10,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆகும். இதே இது அட்மிஷன் போட்டவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா முதல் பட்டதாரிகளுக்கு 25,000 ரூபாய் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் ஆக்சுவல் ஃபீஸ் 90,000 ரூபாய்,
அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 25,000 கம்மியாயிரும். இதே இது மேனேஜ்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கம்மியாகாது. முதல் பட்டதாரியாக இருந்தாலும் நீங்கள் 1,00,000 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா காலேஜ்லையுமே இதுதான் ரூலு. ஆல்மோஸ்ட் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 10,000 20,000 மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20,000 25,000 கம்மியாகும். ஒரு சில கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது 40,000 45,000 கம்மி பண்ணுவாங்க. அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் சொன்னோம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டரில் வர காலேஜஸ் மட்டும்தான் சொன்னோம். இது போக ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் சீட்ஸோட இன்டேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அவங்க எவ்வளோ நாள் போடுவாங்க. ஒரு காலேஜில் வந்து 100ன்னு வைப்பாங்க, ஒரு காலேஜில் 150 சீட்ஸ் கூட எடுப்பாங்க. ஸோ அவங்களோட வில்லிங்கை பொறுத்து அவங்க எவ்வளோ வந்து அஃபிலேட்டட் வாங்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ப்ரைவேட் காலேஜோட இன்டேக்ஸ் வந்து எவ்வளோ நம்ம அஷூரன்ஸை சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜில் இதுதான் சீட்ஸ், இதுக்கு மேலே வந்து அவங்களால சூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டாலாம் எதுவுமே வராது. அங்கே ஒரே ஒரு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட முடியும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் கம்மியாகாது. எந்த கேட்டகரியில் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக ஃபீஸ் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ டீம்டு காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்டேக் எடுப்பாங்க, அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவீங்க. இது இப்போ தான் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 2A, ரவுண்ட் 2B, அடுத்த மாப்பப் ரவுண்ட் வரையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணலாமா இல்லை அட்மிஷன்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கும், நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, பட் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறதும் அதுவும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண நம்ம இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் போய் ஒரு ப்ரைவேட் காலேஜிலோ இல்லை கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சீட்லேயோ உங்களால் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். இப்போ இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண நீங்கள் கடைசி வரையும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்கல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மியில் கிடைக்கல அப்படின்னா அப்போ மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். MQ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கடைசி வரையும் கவுன்சிலிங்கில் கிடைக்கல, பட் நான் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ் தேடுறேன், எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் நல்ல காலேஜில் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு சரியான ப்ராப்பரான கைடன்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை அலைடு ஹெல்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.